மேடம் ரெடியா? ஐயோ இவங்க இருக்கத பார்க்கலையே. மேடம் மேடம் ஏய் இரு. இப்போ நீ என்ன சொன்ன? மேடம் சொன்னேன். அப்ப நான் யாரா? மேடம். ஏய் உனக்கு அவளும் மேடம் நானும் மேடமா? ஏய் சொல்றா, அவளும் மேடம் நானும் மேடமாடா? என்னடா ஆட்டுக்குட்டி ஆயிட்டியா? இல்ல மேடம், மிஸ்ஸஸ் பாஸ் ரெடி ஆயிட்டாங்களான்னு கேட்க வந்தேன் மேடம். நீ என்ன இவளுக்கு அல்ல கையா? அல்ல கைன்றது இந்த காலத்துல எவ்வளவு கௌரவமான பதவி தெரியுமா? அது தெரியாம அல்ல கையா நல்ல கையான்னு ரொம்ப கேவலமா பேசுறீங்க. சின்ன புள்ளத்தனமா இருக்கு. What nonsense you are talking? அந்த பாஸ் ஊர்ல இல்லாதப்போ இவங்க வெளில போகும்போது ஒரு பாதுகாப்பு, அதாவது பாடி கார்டா இருக்கணும்னு எங்க பாஸ் சொல்லிருக்காரு மேடம். அதுக்கு பாஸ்கோட் கூட இருக்கு. கவ் 2617. மாவு உருட்டும் போது கை தவறி வானலியில விழுந்த போண்டா மாதிரி இருக்கிற நீ பாடிகாடு. இத நீங்க சொல்றீங்க, அதான் ஏன் போராத காலம். சரி நான் மேட்டருக்கு வரேன். எண்ணி ஒரு வேளை தான் சாப்பிட முடியும். பாஸ் ஏதோ போன ஜென்மத்துல மொத்த சம்பளமும் கொடுத்தா மாதிரி இந்த ஜென்மத்துல சல்லி காசு தராம வேலை வாங்குறாரு. அவர்கிட்டயும் காசு இல்ல, அது வேற விஷயம். இந்த இடத்துல நீங்க ஷார்ப்பா கவனிக்கணும். வெக்கத்தை விட்டு சொல்றேன் மேடம், போன வாரம் என் பாக்கெட்ல இருந்து 10 ரூபா பிக் பாக்கெட் அடிச்சிட்டாரு. இது தெரியாம பஸ்ல ஏறி நான் கண்டக்டர் கிட்ட திட்டு வாங்கினது எவ்வளவு கேவலம் தெரியுமா? அதுக்கப்புறம் உத்து பார்த்தாதான் தெரிஞ்சது அவன் என்னோட கிளாஸ்மேட்னு. அப்புறம் ராஜசேகர்னு ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக பாடு பண்பாடு அப்படின்னு பாடி அவங்கிட்ட சமாளிச்சு இறங்கி வந்தது எனக்கு தான் தெரியும். கொலம்பஸ், தேவையில்லாதவங்க கிட்ட எல்லாம் தேவையில்லாத பேச்சு எதுக்கு பேசிட்டு இருக்க? மேடம் இந்த வீட்டுல தேவையானது தேவையில்லாததுன்னு எனக்கு தெரியல மேடம். நீதான்டா தேவையில்லை. கௌசி தப்பா சொல்லிட்டீங்க. இத வருது பாருங்க, இதான் தேவையே இல்லாது. கௌசி சீக்கிரமா, ரொம்ப லாகு. கௌசி விருது ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாமா? நீ ரெடி ஆயிட்டியா? ஏய் நீ எதுக்குடி போற? என்ன இப்படி கேட்டுட்ட? பக்கத்து வீடு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசைக்கிட்டா. ஒத்தாசைக்கு போனா ஏதாவது தேருங்கிற நப்பாசையாடி? ஏய் நயா பைசா கிட்ட இருந்து தேராது. கிளம்பு அப்படியே போட்டுருவேன். போன்றல பாத்தீங்களா, ஒரே ஷாட்ல வந்து அதே ஷாட்லயே அவுட் போகுது. நீ வெளியே வருவல்ல, அப்ப வச்சுக்கிறேன்டா. பாத்தீங்களா எப்படி டபுள் மீனிங்ல பேசிட்டு போகுதுன்னு. சரி விடுங்க, கோவப்படாதீங்க. சரி கொலம்பஸ், கார் ரெடியா இருக்கா? ரெடி மிஸ்ஸஸ் பாஸ். ஓகே. பெருதோட வரேன், ஆரத்தியோட இருங்க. 5 10 தட்டுல போடுறேன். ஏய் ஆரத்தி எடுக்க மாட்டேன்டி, அவதாரம் எடுக்கிறேன். வா வா. டேய் சரி, ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பக்காவா பண்ணிட்டியா? பக்காவா செய்யாம டொக்காவா செய்வாங்க. கொலம்பஸ் ஒரு விஷயத்துல இறங்கிட்டா கொஞ்சம் குழப்பம் வரும், ஆனா டோட்டலா கொலாப்ஸ் ஆகாது. அத்தனை பேரும் பிரம்மாண்டமா மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி, நாக்கு மேல பல்ல போட்டு பேசுற மாதிரி, கண்ணு மேல கை வச்சு கசக்கிட்டு தெளிவா பாக்குற மாதிரி ஃபங்க்ஷனை வீடியோ எடுக்க ஏற்பாடு பண்ணிட்டேன் மேடம். நான் கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா நீயாவே சொல்லு. ஆமாமா, சரி என்ன ஏற்பாடு? மேடம் சினிமாவும் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் மேடம். வர ஆடியன்ஸ 50 பேரா இருந்தாலும் 500 பேரா காட்டுற மாதிரி, 500 பேர் இருந்தாலும் 5000 பேரா காட்டுற மாதிரி ப்ளூ மேட்டு, கிரீன் மேட்டு, ரெட் மேட்டு, கார் மேட்டு, கிளாஸ் மேட்டு, கிளாஸ் மேட்டு, ரூம் மேட்டு, இப்படி எல்லா மேட்டையும் ஷூட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் மேடம். அது மட்டும் இல்ல மேடம், சிஜி, டிஐ இப்படி எல்லா லேட்டஸ்ட் எடிட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்றோம் மேடம். அது மட்டும் இல்ல மேடம், தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி, மராட்டி, போஜ்புரி, பீகாரி, ஒரியா, அசாமி, நகரி, துளுன்னு இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகள்லயும் ஃபங்க்ஷனை காம்பேரிங் பண்ண சித்ராவை ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்புறம் மேடம் இந்த டிவிடி ஃபாரின் லெவல்ல எஃப்எம்எஸ் வரைக்கும் போறதுனால பிரெஞ்சு, அரபி, சைனீஸ் லாங்குவேஜ்ல கூட டப் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் மேடம். இதுல ஃபென்டாஸ்டிக்கான விஷயம் என்ன தெரியுமா? என் மாமியாரு அந்த டிவிடிய பார்த்து வயிறு எரியணும், காதுல உஸ்ஸுன்னு புகை வரணும், கண்ணுல ரத்தம் வரணும், வாய் கோணிக்கிற அளவுக்கு புலம்புன்னு புலம்பணும்.
அடடடடடா. என்ன ஒரு நியாயமான ஆசை. உங்க ஆசை நிறைவேறணும்னு உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. டேய் நீ என்ன பேசுற? என்ன வேண்டாமையா இருப்பேன்? அதெல்லாம் வேண்டி மஞ்ச துணியில காணிக்க கூட முடிஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன். நிச்சயமா உங்க மாமியாரு ஃபங்க்ஷன் சொதப்பி ஊத்தி மூடிக்கணும்னு காயினை முடிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு காயினை முடிச்சு வச்சிருங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து சாமிக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுருங்க. மனுஷங்களை தான் படாத பாடுபடுத்துறீங்கன்னா சாமியா அதுக்கு மேல படுத்துறீங்க. என்ன கொலம்பஸ் ஏன் காரை நிறுத்திட்டாரு? இருங்க. அங்க பாத்தீங்களா கல்ல போட்டு ரோட்டை மறிச்சிருக்காங்க. ஆமா சரி ரிவர்ஸ் எடுத்து பக்கத்து தெருவுல போக வேண்டியதானே? அது முடியாது மேடம். ஏன்னா இந்த வண்டியில ரிவர்ஸ் கியர் விழாது மேடம். இந்த வண்டியில ரிவர்ஸ் கியர் விழாதா? என்ன வண்டிடாது? என்ன டப்பா வண்டிடாது? வண்டியை ஓசியில கொடுத்தவங்கிட்ட இதே மாதிரி தான் ரிவர்ஸ் கியர் விழாதாடா ஏன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் பாலிஷா பூன் துப்பி வாடகை வண்டி எடுக்க வக்கில்லாம ஓசியில வண்டி கேட்குற, அதுவும் கையில காலில் விழுந்து கெஞ்சி கேட்குற, இதுல கீர் விழாதா கிளச்சு விழாதான்னு என்னடா கேள்வி அப்படின்னு காரி தூணி என் மேல துப்பலாம். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்ககிட்ட கேட்க போனேன்னு உங்களுக்காக தானே கேட்க போனேன். கேவலமா திட்டுறான். நீங்களும் கேவலமா திட்டுறீங்க. அப்போ நானும் இடிச்சு வாங்கினா உங்களுக்காக திட்டு வாங்குறதுக்கு. சரி சாரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. இறங்கி போய் அந்த கல்லெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு வண்டி எடுக்க சொல்லு. நேரம் வந்து புடியா வரேன் சார். சத்தம் போட்ட கழுத்து அறுத்துருவேன். அப்படியே நில்லு. யாரா நீங்க? சொன்னதாப்பா தெரியுது நீங்களா ரவுடிங்கன்னு. ஏய் நான் கீரி குமார். எப்படி உடம்புல எத்தனை கீரல் இருக்குது கொஞ்சம் காட்டு. நான் தான் அல்போன்ஸ். எப்படி நைட் எல்லாம் ஆன்னு அலறிட்டே இருப்பியா? டைகர் மணி. உன்னை பார்த்தா பீலா மணி மாதிரி இருக்கு. புல்லட் பாண்டி. டேய் புல்லட்னு சொல்லி ஒரு சைக்கிள்ல கூட வராம இருக்கியேடா. ஏய் என்ன நக்கலா? இல்லப்பா எனக்கு நக்கல்லாம் வராது, சும்மா கலாய்ச்சேன். ஏய் ஒழுங்கா காதுல இருக்குது கையில இருக்குது எல்லாத்தையும் கழட்டி குத்துரு. ஏன் கால்ல இருக்கிறத விட்டுட்டா அதையும் கழட்டவா? ஏய் என்ன திரும்ப நக்கலா? எடுக்கறல்ல. என்னடா அருவாளை காட்டினா பயந்துருவாங்களா? வண்ண வனஜா கேள்விப்பட்டிருக்கிறியா? அது நான் தான். ஏண்டா டீசெண்டா சாரியை கட்டிக்கிட்டு கார்ல போனா என்ன ஹை கிளாஸ் நினைச்சுக்கியா? லோக்கல்ரா மவனே தர லோக்கல். பாக்குறியாப்பா? வாங்க என்னடா ஏய் அவனே அடிச்சியா நீ? என்னடா உன்னை அடிப்படா. ஜாக்கிட்டேவா உங்கள? வா நீ அங்க நிக்கிற. வா ஜாக்கிட்டே போலாட்றியா? போங்க பிச்சு புடுவேன் பிச்சு. யாராவது இந்த பக்கம் வந்தீங்க வகந்துருவன் ஜாக்கிரதை. யாருகிட்ட டேய் 4 பேர் பத்தலடா, இன்னும் அடிக்கணும் போல இருக்குடா. டேய் கொலம்பே வேணாம் மேடம். என்னடா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? அது ஆக்ஷன் பிளாக்குக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மேடம். அவன் கையில வேற அருவா வச்சிருந்தான். என்ன பண்ணுவீங்க? மூஞ்சில ஒரு பூரா விட்டுருவண்டா. மரியாதையா நில்றா அப்படின்னானா அதான் அப்படியே அசையாம நின்ட்டேன் மேடம். ஆமா மேடம், உங்களுக்கு வண்ண வனஜான்னு ஒரு பேர் இருக்குது நீங்க சொல்லவே இல்லையா மேடம்? அது சும்மா விட்டாடி. சரி போ இந்த கல்லெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணு. இந்த மண்ணையும் தூக்கி உள்ள போடு. டேய் வாடா சீக்கிரம் கார்ல வந்து ஏறு. அகில உலக மருமகள் குல மரகதமா விருது வாங்க போறியாடி? விருது
கூட அந்த கோணவாயன் கொலம்பஸ் வேற. இந்நேரம் நான் அனுப்புன அந்த ரவுடிங்க அந்த குள்ளச்சி கௌசியையும் அந்த கோணவாயன் கொலம்பஸையும் அப்படியே நல்லா கீறி 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 மூஞ்சியில பூரான் விட்டு அப்படியே தையல் போடுற ரேஞ்சுக்கு ஆக்கியிருப்பானுங்க. அந்த கௌசி மூஞ்சிலே நல்லா நங்கு 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 நங்குன்னு குத்தி இடுப்பு அப்படியே ஒடிச்சு பல்ல அப்படியே பேர்த்திருப்பானுங்க. இந்த தேஞ்சு போன மூஞ்சியை வச்சுக்கிட்டு எங்கடி விருது போய் வாங்குறது? அடிப்பட்டதுக்கெல்லாம் தையல் போடவும் புத்தூர் கட்டு போடவும் தாண்டி நீ போனோம். யாருக்கிட்ட? அதுவும் இந்த பண்டுகிட்டே உன் வேலையை நீ காட்டுறியா? என்ன ஆட்டம், என்ன ஆணவம், என்ன அகம்பாவம், என்ன அலட்சியம், என்ன திமிரு! அப்பா என்ன தெனாவட்டடி உனக்கு. எல்லாத்துக்கும் வச்சேண்டி உனக்கு ஆப்பு. நல்ல காதுல கழுத்துல இருக்கிறதெல்லாம் புடுங்கிக்கிட்டு காசை லபக்குன்னு புடுங்கிக்கிட்டு உன்னை அம்போன்னு விட்டுட்டு ஓடி இருப்பானுங்கடி. இந்நேரம் ஓன்னு நடு ரோட்லயே ஒப்பாரி வச்சு அழுகணும். எப்படி 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 இந்த நாளை டைரியில குடிச்சுக்கணுமா? அடியே நீ நெத்தில அப்படியே சக்குன்னு பச்சை குத்திக்கடி. தெரியுண்டி உனக்கு. ஐயே என்ன இவனுங்க அடிச்சிட்டு வருவானுங்கன்னு பார்த்தா அடி வாங்கிட்டு வர மாதிரி தெரியுதே. டேய் ஐயோ டேய் என்னடா ஆச்சு? எங்க கேக்குற? நீ வழிப்பறி பண்ணி 4 காட்டு காட்டுன்னு சொன்னியா அந்த பொம்பளையே இல்லக்காவா? என்ன அடி! ஆமாக்கா, அவ ஜாக்கெட் போட்ட ஜாக்கி சான் புடவை கட்டின ப்ரூஸ்லிக்கா போட்டு பொளந்துட்டாக்கா. ஐயோ பொம்பளை கையில அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லடா? உனக்கு என்னக்கா, நீ தூணு துப்பிட்ட உதவிட்ட எங்களுக்கு தானே தெரியும். டேய் காரியத்தை அப்படியே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டீங்களடா பாவீங்களா. நீ வேறக்கா விட்டுருந்தா எங்களுக்கே காரியம் பண்ண வேண்டியிருக்கு. ஆமாக்கா, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஏதாவது கொடுக்கா. ஆஸ்பத்திரி செலவுக்கா? டேய் முதல்ல அட்வான்ஸ் திருப்பி கொடுங்கடா. தப்பு, பிரியாணி தின்னு செலவு பண்ணிட்டாங்க. டேய் மவனே அப்படியே ஓங்கி விட்டேன்னு வச்சுக்கே நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோறு லெக் பீஸோட வெளியே வரும்டா. எட்ரா எடு எடு எட்ரான்றா. ஏய் கொடா கொடா கொடா. அப்படியே திருப்பி பார்க்க ஓடுங்கடா. ஓடுங்க ஓடுங்கன்றா. போடா போ. அடி வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. நம்ம காசு அப்படியே இருக்கு. மேடம் மேடம் என்ன கொலம்பஸ்? இன்னைக்கு காலையில நம்ம கலந்துக்கிட்டோமே விருது வாங்குற விழா, அதோட டிவிடி மேடம். ஒரிஜினல் பிரிண்ட் உங்ககிட்ட ஒன்று கொடுத்துருக்காங்க, அதோட காப்பி மேடம். எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கட்டுமே வாங்கிட்டு வந்துட்டேன் மேடம். கொலம்பஸ் என் ஆசை நிறைவேற போகுது. என் வேண்டுதல் வீண் போகவே இல்ல. எப்படி வீண் போகும்? இப்பெல்லாம் நாட்டுல நல்லது நடக்கணும்னு நினைச்சா நடக்குதா? உங்களை மாதிரி வீணா போகணும்னு நினைச்சா உடனே நடக்குது. என்ன கொலம்பஸ், நான் எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்க? அது வந்து மேடம், நல்லவங்க வேண்டிக்கிட்டா உடனே நடக்கும்னு சொல்லுவாங்க. உங்க வேண்டுதல் அதே மாதிரி நிறைவேறிச்சா, அததான் சொன்னேன். கொலம்பஸ் இந்த டிவிடிக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். என்னோட அத்தை இந்த டிவிடியை பார்த்து வயிறு எரியணும், காதுல இருந்து புகை வரணும், கண்ணுல ரத்தம் வரணும், வாயிலையும் வயிற்றுலயும் ஐயோ அம்மா ஐயோ அம்மா அப்படின்னு நடிச்சுக்கிட்டு வாய் கோடிக்கிற அளவுக்கு புலம்பணும். அத பார்த்து நான் ஆனந்தமா மனசும் வயிறும் குளிர அளவுக்கு ரசிக்கணும். நான் ரசிக்கணும். அதான் நடக்க போகுது. அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணி ஓவர் ஆக்டிங் கொடுக்குறீங்க? அப்புறம் எனக்கு ஒரு டவுட் மிஸ்ஸஸ் கௌசல்யா மாதவன். என்ன டவுட்? நம்ம விருது வாங்குற விழாக்கு போற வழியில நம்ம காரை ரவுடிங் வழி மறைச்சி கத்திய காட்டி நம்மள மிரட்டி வழிப்பறி பண்ண பார்த்தாங்களே, அது உங்க மாமியார் பண்டு மேடம் பண்ண ஏற்பாடா இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன். சந்தேகம் என்ன, உண்மையே அதுதான். நம்மள விழாவில கலந்துக்க விடாம பண்றதுக்காக அத்தை பண்ண சதி வேலைதான். அண்ணா நீங்க தான் அந்த சதி வேலைய உங்க மிதி வேலையாலே முடிச்சிட்டீங்களே. அதுக்கப்புறம் மேடம் ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு வாட்டி தான் அடிச்சிங்க. அதுல ஒருத்தன் அந்த ஒரு அடி கூட தாங்க முடியாம துண்டாக்காரன் துணியக்காரன் ஓடனா பாருங்க. அத பார்த்தோன்னு எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது மேடம். அது எப்படி மேடம் தில்லா ஆம்பளை மேல கைய வைக்கிறீங்க? அத நானே சொன்னா நல்லா இருக்காது. உன் பாஸ் கிட்ட கேட்டு பாரு. அடி எப்படி தினம் அவருக்கு விழுன்னு கேட்டு பாரு. அவருக்கும் அடி விழுமா? அவருக்கும் அடி விழுமாவா? அவருக்கும் தான் அடி விழும். ஆனா வெளியே காட்டிக்காம அப்படியே டிப்டாப்பா நடந்துக்குவாரு. அது சரிதான். எந்த புருஷன் தான் பொண்டாட்டிட்டு அடி வாங்கினது வெளில சொல்றானுங்க. எஸ் கரெக்ட். சரி கொலம்பஸ், இந்த டிவிடி என்கிட்ட இருக்கிறதோட உன்கிட்டே இருக்கட்டும். நான் ரூம்ல இருக்கிற ஒரிஜினல் டிவிடி எடுத்துட்டு வரேன். அதை எடுத்து அத்தை கிட்ட போட்டு காட்டி அவங்க அப்படியே புழுங்கி புழுங்கி சாக வைப்போம். ஓகே ஓகே டன் மேடம். போ. ஓகே ஓகே மேடம். அத்தை
இந்த டிவிடிய பார்த்து நீ செத்த. என்ன சொல்ற பண்டு? என்ன சொல்ற பண்டு? நான் தான் ஒரு தடவைக்கு 4 தடவை சொன்னேன்ல, ரவுடிகள் அனுப்பி வச்சு அந்த குள்ளச்சிய விருது வாங்க போக விடாம பண்ணணும்னு நினைச்சேன். அந்த பிளான் சொதப்பிருச்சு. அப்புறம் திரும்ப திரும்ப நீ அதையே கேட்டுட்டு இருக்க. அது வேற ஒண்ணும் இல்ல பண்டு. கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டு வாயை புடுங்கி வார்த்தைகளை வளர்த்து மதியம் வரைக்கும் டயத்தை ஓட்டிட்டா அப்படியே லஞ்சை இங்கேயே முடிச்சுக்கலாம்னு பிளான் பண்றா ஓசி. லூசு லூசு. அவ வயிற்று கொட்டிக்கிட்டோம். ஏன் வயிற்றுல கொட்டிக்கிறா? குதிரை வண்டியா ஓட்டுற? உங்களை கால் பண்ணி வர சொல்லலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. நீ நினைச்சாலே நான் வந்துருவேன் கவுஸ். ஆமா, எதுக்கு வர சொன்ன? தொடப்ப கட்டையாலையா அடிக்கிறது. பண்டு முதல்ல அதை செய்ய, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இம்சை இடுப்புல கட்டிக்கிட்டே அவஸ்தைப்படுறேன். பொன்னை விரும்பும் பூமியிலே உன்னை விரும்பும் ஓருயிரே புதையல் தேடி அலையும். இப்ப ஆண்டவன் என் முன்னாடி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா என் காது 2 செவிடா போகணும்னு கேட்பேன். இதை விட அவசரமா வேற யாராலையும் பாட முடியாது. நீ சொல்லு பண்டு. நான் சொல்றேன். இது என்னோட அவார்ட் ஃபங்க்ஷன் டிவிடி. இது வரைக்கும் ரெடி ஆகாத அத்தையோட ஃபங்க்ஷன் டிவிடி மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபியோ இல்ல ஃபில்டர் காஃபியோ இல்ல, ஒரிஜினல் காப்பி. எந்த காப்பி அதான் பரவாயில்ல, பசிக்கிறது. ஓசி, அது டிவிடி காப்பி. வாய மூடு. பாக்குறீங்களா பாக்குறீங்களா பாக்குறீங்களா? ஏய் அடங்குடி. அத்தை, நீங்க அடங்குன்னு அடங்குறதுக்கு நான் என்ன சாதாரண மருமகளா? கௌசல்யா, ஒரு சின்ன திருத்தம். உங்ககிட்ட அடங்குறதுக்கு நான் என்ன சாதாரண மருமகளா? அப்படி அடங்கிட்டேன்னா நீயே என்ன அடக்கம் பண்ணிடுயா? அப்படி சொல்லியிருந்தா கரெக்டா இருக்காது? சூப்பர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகில உலக மருமக குலம் மரகதம். ஏய் குழம்பு, தாம்பாளத்திலேயே ஜால்ரா வாசிக்காதடா, கொஞ்சம் அடக்கு. கொலம்பஸ், நான் தான். ப்ளே தி டிவிடி. ஓகே. வெயிட் பாருங்க. டேய். குலத்து. லட்சி அடங்கு. குலோத், என்ன? என் இனிய நகரத்து மக்களே, நான் விருது வாங்க பெரிதும் உதவிய குலோத்தங்கனுக்கு நன்றி அப்படின்னு வர்மா குலோத். ஐயோ, குலோத்தங்கன் ஒரு கொலகாரனா போயிட்டான்னு வரப்போகுது. என்ன மறந்துட்டியா? நாம பண்டு சைடு. என் மனசுக்குள்ள எப்பதான் வருவே? நீ முதல்ல அந்த சைடு பாரு. தேங்க்யூ. இடிச்சாலும் பரவாயில்ல குலோ. உட்காருங்க, போயிடாதீங்க குலோ. நீங்க இங்க இருந்து போயிடலாம், ஆனா என் மனசுல இருந்து போகவே முடியாது. இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு சாங் இருக்கு, நான் பாடவா? மாமி, என்ன கொலகாரனா மாத்தாத, டிவியை பாரு. அக்குலோ, நீங்க இந்த டிவியில வருவேடா? சாவடிக்காத, அங்க பாரு. ஓகே, நான் பார்க்கல. டிவி Let us watch. முருகா மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா. ஐயோ, எடிட்டிங் ஸ்டுடியோல ஏடா கூடமா மாத்தி போட்டாங்க போல இருக்கு. மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. மருதமலை மாமணியே முருகையா, மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம், மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம். ஐயா உனது மங்கள மந்திரமே.
கொலம்பஸ், நான் கொண்டு வந்து வீட்ல வைக்கும்போது அவார்ட் ஃபங்க்ஷன் டிவிடி தானே இருந்துச்சு. அப்புறம் எப்படி அறுபடை வீடு டிவிடியா மாறிச்சு? ஆமா மேடம், எனக்கும் அதான் குழப்பமா இருக்கு மேடம். சரி, ஓகே ஓகே, ஓவரா சிரிக்காதீங்க. கொலம்பஸ், என்னோட டிவிடி காப்பி இருக்குல, அத போடு. இருக்கு மேடம். போடு போடு. இந்த ஐடியா எனக்கு தோணும். போடு போடு. வா கொலம்பஸ். இப்ப சரிங்க மாஸ்டர் பார்க்கலாம். பிரிண்ட், மாஸ்டர் பிரிண்ட். குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். Stop it. எவ அவ?